எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ. ஏன்னா ஆஷாட நவராத்திரி அது முடிஞ்சுட்டு நம்மளுடைய நிறைய பூஜைகள் 29ஆம் தேதி மட்டும் பூஜைகள் இருந்ததுனால ஃபுல் டே பிஸி. அதனால் எதுவும் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஏன் தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கி ஆக்சுவலாக தொடங்கினது எதனாலன்னு கேட்டால் 17ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய இது வருது விஷ்ணுபதி புண்ணிய காலம் 17/8. ஓகேவா? 17/8/2026 திங்கட்கிழமை அன்னைக்கு வருது. அன்னைக்கு ஏன்னா நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது. என்னன்னு கேட்டால் ரிஷபராசி, சிம்மராசி, விருச்சிகம், கும்பம் இந்த ஸ்திர ராசிகளில் சூரியன் பிரவேசிக்கிற நாள் என்ன, அந்த நாள் விஷ்ணுபதி புண்ணிய காலம். விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி நிறைய பேசியாச்சு. இன்னும் புதுசாக கேட்குறவாளுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம மாசப்பிறப்பில் பண்ணும் பொழுது ஒரு பெருமாள் கோவிலை சுற்றி வரும்பொழுது 27 பிரதட்சணம் அப்படி வரும்பொழுது தான் நம்மளுடைய நியாயமான ஆசைகள் நிறைவேறும். அதுக்காக தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸ்திரராசியான அதை விட என்ன ரொம்ப முக்கியமானது என்ன கேட்டால், சூரியனுடைய சொந்த வீடான சிம்மராசிக்கு அவர் வரார். சிம்மராசி தான் நம்மளுடைய சொந்த வீடு. அப்படி சொந்த வீடுக்கு வரும்போது அவருக்கு ராஜா அல்லவா, சிங்கம் அல்லவா, காட்டோட சிங்கம் ராஜா. ராஜாவுக்கு உள்ள பவர் அதிகம். என்ன இப்போ எல்லாரும் அஷ்டமசரி அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அந்த ராசியில் அவருக்கு இருக்கிற பலம் வேறு யாருக்கும் கிடையாது. அவருக்கும் சந்திரனுக்கு தான் வக்ரம் கிடையாது, அஸ்தமனம் கிடையாது, இதெல்லாம் இருக்குது. அதனால் சிம்ம ராசிக்குள்ள சூரியன் நுழையிற காலத்தான 17ஆம் தேதி அன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் அவர் நுழையிறதுனால நம்ம பக்கத்தில் இருக்கிற ஒரு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு 27 முறை பிரதட்சிணம். அந்த பிரதட்சிணத்துக்கு நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். பூ வச்சுக்கலாம், ஏதாவது ஸ்வீட் வச்சுக்கலாம், என்ன வேணால் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சு சுவாமிகிட்ட நியாயமான ஆசைகளை கேட்கும்பொழுது அது நடக்கும். சரியா? அதனாலது அதை தவிர வேறு என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ சப்போஸ் எனக்கு பக்கத்தில் கோவிலே இல்லை, நான் என்ன பண்ணுறது? உங்கள் ஆற்றுல இருக்கிற சுவாமிக்கு ஒரு துளசி மாலை வாங்கிட்டு அதை சுவாமிக்கு சாத்துறது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுறது, விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரியலையா கேட்குறது, சாலக்கிராமத்தோட பூஜை, இது எல்லாமே விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலை பிரதட்சிணம் பண்ணினத்துக்கு உள்ள பலனை கொடுக்கும். இது ஃபஸ்ட்டு விஷயம். இதுக்காக இந்த வீடியோ. இதை தவிர நம்மளுக்கு நம்ம அவங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம சுமங்கலி பிரார்த்தனையில் நிறைய வீடியோஸ் ரொம்ப ஹிட்டுன்னு தான் சொல்லணும். நான் அப்படி இருக்கும்பொழுது பூவாடப்பானையை பற்றி பேசினப்போ நிறைய பேர் அதெல்லாம் நடந்திருக்கு எல்லாம் சொல்லியிருக்கா. பட் எனக்கு இப்போ ஒரு மாமி அவள் திருச்சியிலேருந்து கூப்பிட்டுருந்தா. பூவாடைப்பானை பற்றி அவளுடைய சம்மதம் இல்லாமல் நான் வீடியோ ஷேர் பண்ண முடியாது, அதனால் ஷேர் பண்ணலை. அவள் அதில் ஒரு 100 வருஷம் ஆச்சு பூவாடைப்பானை பண்ணிட்டேன். அவள் மாமியாரும் பண்ணதில்லை, அவளுக்கு மேலே இருக்கிறவாளும் பண்ணிட்டேன். ஆனால் அவள் அதில் பூவாடைப்பானை உண்டு. சரியா? அப்போது இவளுக்கு இவள் என்கிட்ட இதுதான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறான். அவள் அதுக்கு முன்னாடி பேசுனதும் கிடையாது. அப்போ அவள் என்னை கூப்பிட்டுருந்தா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, கரெக்டாக முந்தானே தான் கூப்பிட்டுட்டு என்கிட்ட சொன்னால், நான் இந்த மாதிரி திருச்சியிலேருந்து பேசுகிறேன், எனக்கு உங்ககிட்ட பேசணும், ஒரு 10 நிமிஷம் பேச முடியுமா? ராத்திரி 8 மணிக்கு கூப்பிட்டான். அதுக்கு என்ன பேசலான்னு சொல்லுங்க. அப்போ இந்த மாதிரி பூவாடப்பானை எனக்கு உங்களோட வீடியோ நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், மாமாவோடதும் நிறைய தடவை பார்த்துருக்கேன். அவளும் ஒரு உபாசகா. அப்போ அவள் சொன்னால், எனக்கு 2 வருஷமாக எனக்கு தோணிகிட்டே இருந்தது என்ன, அதனால் நான் பூவாடப்பானை எங்கள் ஆத்துல இந்த தடவை எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய பேரனுக்கு பூனல் அதுக்கு முன்னாடி பண்ணணும்னு சொல்லிட்டு இது பண்ணேன். எனக்கு பண்ண தெரியாது. அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனார் அவாத்துலாம் இருக்குது, அதனால் அவளையெல்லாம் கூப்பிட்டு அவள்கிட்ட கன்சல்ட் பண்ணி, என்னோடய பையன் மாட்டு பொண்கள் எல்லாம் வந்தப்புறம், பசங்க மாட்டு பொண்கள் அப்புறம் பேர குழந்தைகள் எல்லோரும் வந்தப்புறம் நாங்கள் எடுத்துன்னு வந்தோம். மாமி அவளுடைய பூர்வீக வீட்டில் இந்த பானை இருக்குது, அதை கொண்டு திருச்சியில் இருக்கிற அவள் வீட்டில் வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கா.
நம்பவே முடியாது, யாரும் நம்ப மாட்டாங்கிறா. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அவள் பையன் வந்து அந்த பானையை வந்து ஒரு பிளாஸ்டிக், அதாவது மேலேருந்து எடுத்த உடனே ஒரு பிளாஸ்டிக் டப்பு, அது பெரிய டப்பு, அதில் வச்சு தான் அதை அவர் இறக்கியிருக்கார். ஏன்னா 100 வருஷத்துக்கு மேலே இருக்குது பானை மேலே. என்ன ஆகும் என்ன ஏது ஒன்றும் தெரியாது. ஆனால் மாமி வந்துட்டு எப்போவும் பூர்வீகாலா, மாமி திருச்சியில் இருக்கா, பூர்வீகாத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவாளாம்மா. போயிட்டு வரும்பொழுதுனா அந்த பானைக்கு வந்து ஒரு பூவை போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வர்ற வழக்கம் உண்டு. என்ன அப்படி இருக்கும்பொழுது இந்த பானையை ஓப்பன் பண்ணினா 100 வருஷம் ஆச்சு, உள்ள சின்னாளம்பட்டு புடவை வச்சுருக்கா, அதில் ஒரு மாற்றம் கிடையாது. இதை விட இதுக்கு மேலே இருக்கிறது தான் அதிசயம். அன்னைக்கு வந்து மல்லிகைப்பூ வச்சுருக்கா, கட்டின மல்லிகைப்பூ, அது வாடிட்டு இல்லை. அதுக்கப்புறம் ரோஜா மொக்கு அப்படியே இருக்குது, வெத்தலை வாடி இருக்குது, பாக்கு அப்படியே இருக்குது, வேற ஒன்றுமே ஆயிட்டில்லை. அவளுக்கு பயங்கர சந்தோஷம். எல்லாரும் வந்து அவள் சொந்தக்காரா எல்லாரும் இருந்து இதையெல்லாம் பார்த்து இதெல்லாரும் விட்னஸ் பண்ணியிருக்கா. விட்னஸ் பண்ணி எனக்கு அது ஒரு வீடியோலாம் அனுப்பிச்சிருக்கா. இது என்னத்துக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய நம்பிக்கைகள் சில விஷயங்களை வந்து நம்ம என்னதான் வந்துட்டு எனக்கு பிடிக்காது, நான் பண்ண மாட்டோம், எங்களுக்கு வழக்கம் இல்லை. சில பேர்லாம் சொல்கிறாங்க எங்களுக்கு சுமங்கலி பிரார்த்தனையும் வழக்கம் இல்லைங்கிறா. என்ன ஆனால் இது வந்து நேரடியான ஒரு சாட்சி. மாமிக்கு பயங்கர சந்தோஷம். மாமி ஒரு உபாசகா, ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னா, அவள் என்னை வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கா. அவள் வந்து பார்க்குறாளோ இல்லையோ அதை வேறு விஷயம். அவள் சொன்னால், எனக்கு வந்து இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு இருந்தது. நான் உங்கள் வீடியோ பார்த்தப்பறம் தான் எனக்கு தோணித்து, நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அத்தனை பேரை வச்சு எல்லாருக்கும் புடவை வாங்கி கொடுத்து, அதில் திருமங்கல்யம் அப்படியே இருந்ததாம்மா. அப்போது அவள் மாமியார் காலத்தில் சொல்லியிருக்காளாம்மா, என்னைக்கா அந்த பூவாடை பானை எடுத்தால் அதில் இருக்கிறது பொண்ணுக்கு தான் சொந்தம் அப்படின்னு. அதனால் பொண்ணுக்கு அவளுடைய நாத்தனார் வயசானவா அவளுக்கு வச்சு கொடுத்துருக்கா. விட்டு புதுசாக ஒரு 2 கிராமில் திருமங்கல்யம், அதோடைய குண்டு எல்லாமா வாங்கி, புதுசாக புடவை வாங்கி, சுங்குடி புடவை வாங்கி அதில் வச்சுட்டு அவள் ஆற்றுல வச்சு பூஜை பண்ணி என்ன எல்லாம் பண்ணிவிட்டு, ஒரு பௌர்ணமி அன்றைக்கி, வியாச பௌர்ணமி அன்றைக்கி தான் அவள் ஆற்றுல அதை பண்ணியிருக்கா. அதை பண்ணிவிட்டு அவள் வந்து அவளுக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ இதுக்கு வந்து நம்ம ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், வேறு எந்த ரீசனுமே கிடையாது. யாருக்காவது ஏதாவது ஒரு பெண்கள் பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்குது, திருமணமாகவில்லை, இந்த மாதிரிலாம் இருக்குங்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் ஆற்றுல ஒரு சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுங்க. சுமங்கலி பிரார்த்தனை பண்ணும் பொழுது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா நிறைய வீடுகளில் நடக்கிறது இல்லை. எல்லாரும் என்ன நினச்சிக்கிறா அப்படின்னு கேட்டால், அவள் என்கிட்ட நிறைய பேர் கேட்பான்னு, ஞாயிற்றுக்கிழமை பண்ணலாமான்னு. ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு லீவ் இருக்குங்கிறதுக்காக என்ன நல்ல பழமொழி இருக்குது, சொல்லக்கூடாது, பப்ளிக் பிளேஸில் சொல்லக்கூடாது, அதனால சொல்கிறது இல்லை. திங்கக்கிழமை தான் பண்ணணும், இல்லை வெள்ளிக்கிழமை தான் பண்ணணும், இல்லை ஒரு நல்ல நாள் பார்த்து பண்ணணும். இப்போ நாளைக்கு உங்கள் ஆற்றுல ஒரு பூனல் நடக்க போகிறது, உதகசாந்தி நடக்க போகிறது, அதுக்கு முதல் நாள் பண்ணும்போது வேறு எதையும் பார்க்க வேண்டாம். அந்த மாதிரி இருக்கிற நாள்களில் பார்த்து பண்ணுங்கோ. நிறைவேறாத ஆசைகள் இல்லை, கண்டினியூஸாக எங்களுக்கு கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு இருக்கிற வாளுக்கு அது கண்டிப்பாக நிறைவேறும். என்ன அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம நம்பிக்கையோடு அதை பண்ணணும். அவள் ரொம்ப நம்பிக்கையோடு பண்ணியிருக்கா. ரொம்ப நல்ல அவளுக்கு பயங்கர சந்தோஷம். அவள் பேசும்போது அவள் சந்தோஷத்தை காதில் அப்படியே இருக்குது எனக்கு இன்னும். அந்த மாமி சொன்னது அவ்வளோ சந்தோஷப்பட்டு சொன்னான். அவள் நல்லபடியாக இருக்கணும் அந்த விஷயத்துக்காகவும். அதுக்கப்புறம் நம்ம ஒருக்கா பேசும்போது நான் சொல்லியிருந்தேன், இந்த கேரளத்தில் வந்து ஐதீக மாலை அப்படின்னு சொல்லிட்டு சில கதைகள் இருக்குது. 100 கதைக்கு மேலே இருக்குது. அது ஒருக்கா பேசணும். நிறைய குழந்தைகளுக்கெல்லாம் அது வந்து குழந்தைகளுக்கும் பெரியவாளுக்குமே நிறைய விஷயங்கள், என்ன பத்ருஹரியை பற்றி, வரருச்சியை பற்றி, இந்த பறையை பெற்ற பந்திருகுலம், இதையெல்லாம் பற்றி நிறைய நாலேஜபிள், பெருந்தச்சன் இவரை பற்றியெல்லாம் தெரியறதுக்குள்ள கதைகள். இந்த கதைகளாயிட்டு நம்ம வந்து திங்கக்கிழமை அன்னைக்கு
முக்கால்வாசி திங்கக்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி வந்துடுது, அதனால் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணணும். நடுவில் நின்று போயிடுறது, ஏன்னா ஒரே ஆளாக பூஜையும் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது டைம் இருக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு எப்பொழுதுமே இந்த மாதிரி இதெல்லாம் காலம்பரை பண்ணுறதுல தான் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இன்றைக்கும் நான் வந்து இன்றைக்கி இதை பற்றி பேசும்போது இது இன்னும் ஒன்று பேசிவிடலாம். டைம் இருக்குது, 10 நிமிஷம் தான் இருக்குது. நான் இன்றைக்கி வந்து ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், கோயம்புத்தூரில் வட கைலாயநாதர் அப்படின்னு. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா, பேரூர் கோவிலில் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு பின்னாடி இரவாப்பறைன்னு இருக்குது, அது பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவில். சிவன் மட்டும்தான் இருக்கார், பெரிய பானம். சுவாமியை நேரில் போய் தரிசனம் பண்ணுங்க. இந்த சுவாமிக்கு என்ன பிரத்யேகதை? உங்களுக்கு வேலையில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த கோவிலுக்கு போக போக உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். அப்புறம் பிரம்மகத்தி தோஷம், இந்த பரிகாரத்துக்கு திருவிடைமருதூர் திருவிடைமருதூர் போனோம், ஆனாலும் எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணிகிட்டே இருக்குது அப்படிங்கிறவா இந்த கோவிலுக்கு போகலாம். ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போனோம், அங்கே போய் அந்த கோவில் உள்ள வழிபாடு என்னன்னு கேட்டுட்டு, அதாவது ஜென்ம இதுன்னா உங்களுக்கு பிரம்மகத்தி தோஷம்னா சுவாமிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுறது. என்னன்னு கேட்டால், அது சுவாமி வந்துட்டு நம்மளை மாதிரி ஹெல்த் ஸ்கின்னாக இருப்பார். அவர் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி பானம் இருக்க மாட்டார். பெரிய கோவில், சின்ன கோவில், பெரிய பானம். ஃபஸ்ட்டு தடவை போனப்போ அசந்து போயிட்டேன். 6/7 என்னவோ சுவாமியோடைய பானம் வந்து 5.5 அடிக்கு மேலே. வாத்தியார் வந்து தள்ளி நின்று விடலாம், அபிஷேகம் பண்ணலாம். அப்படி இருக்கிற ஒரு கோவில். கோயம்புத்தூரில் இருக்கிறவா இதை பற்றி தெரியாதவா, ஏன்னா கோவிலை சுற்றி 7 கோவில் இருக்குது. அரசம்பலவாணர் இருக்கார், நிறைய கோவில் இருக்குது. நம்மளுக்கு நிறைய கோவில்களை பற்றி தெரியறதில்ல. நான் இந்த மாதிரி ஏதாவது கோவிலுக்கு போகிறேன், அந்த கோவிலோட விசேஷத்தை வந்து ஒரு பதிவாக போடுறேன். ஏதாவது உள்ள சின்னதாக தான் சொல்ல முடியும், ஏன்னா கோவில் ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை, சின்ன கோவில். என்ன மூர்த்தி சின்னது, கீர்த்தி வந்து ரொம்ப பெருசு, நிறைய பேருக்கு தெரியறதில்லை. நம்மளுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது ஒரு சுணக்கம் இருக்குது, லேட் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது இந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம், தரிசனம் பண்ணிட்டு வரலாம். காலம்பரை 10 மணி வரைக்கும் தான் கோவில் இருக்கும். சின்ன ஒரு கோவில், ஒரே ஒரு அர்ச்சகர், என்ன ஒரு மாமா பூஜை பண்ணிகிட்டு இருக்கார், அவர் மட்டும்தான் இருக்கார். அதனால் 10 மணி மட்டும்தான் கோவில். காலம்பரை 6-6:15 திறந்து விடுவா, 6 மணிக்கே திறந்து விடுவா சில நாளைக்கெல்லாம். அதாவது விசேஷ நாள், அமாவாசை அந்த மாதிரி இருக்கிற இதை பொறுத்தது. கண்டிப்பாக போயிட்டு வாங்கோ. கோயம்புத்தூர் வரவாளும் போங்க, கோயம்புத்தூரில் இருக்கிறவாளும் போங்க. வெப்சைட்டில் எல்லாம் இல்லை, கூகுள் மேப்பில் மட்டும் இருக்குது. இந்த கோவில் இந்த வேலைக்காக என்ன ப்ராப்ளம் இருக்கோ அவளுக்காக சனிக்கிழமைகளில் மட்டுமே அபிஷேகம் நடக்கிறது, சுவாமிக்கு தனி அபிஷேகம் அது. அதர்வைஸ் டெய்லியே நடந்துட்டுருக்கு, டெய்லி பூஜைகள் எப்பவும் போல் நடந்துட்டுருக்கு. இந்த கோவில் பற்றி ரொம்ப விசேஷமாக இருக்குது. கோவில் ரொம்ப சின்ன கோவில், சுவாமி மட்டும்தான் இருக்கார், சிவன் மட்டும்தான் இருக்கார். சிவன் இருக்கார், வெளியில் ஒரு பிள்ளையார் இருக்கார், பின்னாடியும் ஒரு சிவன் இருக்கார் நினைக்கிறேன், அவ்வளோதான். கன்னிமூல கணபதி முன்னாடி ஒரு இதோட வாசனை தான் அந்த இரவா பனை இருக்குது. அதனால் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. காலம்பரை 10 மணி மட்டும்தான் உள்ளது. பிரதோஷம் ரொம்ப விசேஷம். பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் சிவசாஸ்திரநாமத்தில் சுவாமிக்கு அர்ச்சனை நடக்கிறது. இதுவும் ஒரு விஷயத்துக்காக சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு. எல்லாரும் 17ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு 27 பிரதட்சணம் பண்ணிடுவாங்க. அது முடியாதவா ஆற்றுல இருக்கிற பெருமாள் ஃபோட்டோ இருந்ததுன்னா ஃபோட்டோவுக்கு ஒரு துளசி மாலை போட்டு நமஸ்காரம் பண்ணுங்க. எல்லாருக்கும் இந்த ஆவணி மாதம் நல்ல மாதமாக பிறக்கட்டும். நம்ம ஐதீக மாலை கதைகளோடு தொடங்கலாம். நன்றி, வணக்கம்.